ஒரு வழியாக விஜயும் நிவினும் ராகவ் போகிற காரை கண்டுபிடிச்சி அந்த காரை ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் ராகவும் பின்னாடி விஜயும் நிவினும் தன்னை ஃபாலோ பண்ணி வரதை பார்த்துட்டு அவங்களோட டிரைவர்கிட்ட செம்ம வேகமாக காரை ஓட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறமா கடைசியில் இவங்க கிட்டேருந்து தப்பிக்கணும்னா நம்ம எப்படியாவது ஏதாவது ஒரு ஊருக்குள்ளே பூந்துடணும்னு ஒரு ஊருக்குள்ளே இருக்க சந்து பக்கமாக போக அப்போ கரெக்டாக ராகவ் இந்த ரூட்டில் தான் வருவான்னு தெரிஞ்சுக்கிட்ட விஜயும் உடனடியாக அந்த காரை மறித்து அவங்களோட காரை விட இதை பார்த்துட்டு ராகவோட டிரைவர் உடனடியாக ரிவர்ஸ் எடுக்க, ஆனால் பின்னாடி நிவின் விஜய் பிளான் போட்டு கொடுத்தபடியே ஒரு பேரிகேட் வச்சு அந்த காரை தடுத்து நிறுத்த, இதை பார்த்துட்டு இதுக்கு மேலே நம்மளால் இவனுங்க 2 பேர்கிட்ட வந்து தப்பிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட ராகவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காருக்குள்ளேயே உட்காந்துருக்க. ஆனால் விஜயும் இவன் நம்மளை பழிவாங்கிறதுக்காக நம்மளோட குடும்பத்தை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டான், இவனை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட விஜய் அவங்கள கார்லேருந்து வெளியே இழுத்து போட்டு செம்மையாக அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் நிவினும் அவங்க மேலே இருக்க கோவத்தை காட்ட ஆரம்பிக்க, இதை பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துலேயே ராகவ் வலி தாங்க முடியாமல் கதற ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் விஜயும் ராகவோட சட்டையெல்லாம் கிழிச்சு அதை அவங்களோட கையில் கட்டி விட்டு அவங்கள தரன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனில் ராகவை ஒப்படைச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த விஜயும் காவேரி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு, இதுக்கப்புறமா நமக்கு கண்டிப்பாக அந்த பசுபதியாலையும் அந்த ராகவாலையும் எந்த பிரச்சனையும் வராது காவேரி. ஏன்னா ராகவ், நான் இதை வேணும்னே பண்ணலை, என் அப்பா சொல்ல என்னால் மீற முடியல, எல்லாத்தையுமே நான் என் அப்பா சொல்லி தான் செஞ்சேன்னு அவனே அப்புறவராக மாறிட்டான். அதனால் அவங்க பசுபதியையுமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு காவேரி ரொம்பவே சந்தோஷப்பட, அதே சமயத்தில் சாரதாவும் அந்த கடவுள்கிட்ட நான் வேணதெல்லாமே பழிச்சிருச்சு, இவனுங்க என்னோட குடும்பத்தை இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டதுக்கு சரியான தண்டனை கிடச்சிருச்சு, இவனுங்க பண்ண தப்புக்காக பல வருஷங்கள் அவங்க ஜெயிலில் இருந்துட்டு வந்தால் தான் அவனுங்களாம் திருந்துவானுங்க, அவனுங்களுக்கெல்லாம் இந்த தண்டனை தேவைதான்னு சொல்லிட்டு சாரதா ஒரு வழியாக நம்மளோட குடும்பத்தை இதுக்கப்புறமா அவங்க கஷ்டப்படுத்த வரமாட்டாங்க, வாழ்க்கை முழுக்க அவங்க பண்ண தப்புக்காக ஜெயிலில் தான் இருப்பாங்கன்ற நம்பிக்கையோடு பேச, அதே சமயத்தில் இந்த பக்கமும் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட கங்காவும் கொஞ்சம் திருப்தி அடைகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாட்கள் உருண்டோட ஆரம்பிக்க, அதே சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கங்காவும் அவங்களோட டெலிவரி பெயின்லேருந்து ரெக்கவர் ஆகிட்டுருக்காங்க. அதே சமயத்தில் இப்போ சில மாதங்கள் கழிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. சில மாதங்கள் கழிச்சதுக்கப்புறமா நிவின் விஜயை வெளியே கூப்பிட்றாங்க. கூப்பிட்டதுக்கப்புறமா நிவின் கொஞ்சம் சீரியஸாக விஜய்கிட்ட, விஜய் அந்த ராகவ் பரோலில் வெளியே வந்துட்டானான்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ஷாக்கான விஜயும், என்ன அவனுக்கு எப்படி பரோல் கிடச்சிச்சு, இதெல்லாம் நான் கிடைக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேனே, அவன் கொஞ்சம் வருஷமாவது ஜெயிலில் இருப்பான்னு நினச்சேன், இப்போ வேற 3 மாதத்தில் அவன் வெளியே வந்துட்டானா கண்டிப்பாக அவன் என் மேலே இருக்க கோவத்தால் மறுபடியுமே என்னோடய குடும்பத்தை கஷ்டப்படுத்த வாய்ப்பு இருக்குது, நம்ம இதுக்கப்புறமா கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்ல, அதுக்கு நிவினும் எனக்கென்னமோ அந்த ராகவ் இப்போதைக்கு நம்ம பாதையில் தலையிட மாட்டான்னு தோணுது, ஏன்னா போலீஸ் அவங்கள க்ளோஸாக வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க, அதனாலேயே அவன் பரோல் கேன்சல் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் அடக்கி வாசிக்க தான் வாய்ப்பு இருக்குது, ஆனாலும் நம்ம கவனமாக இருக்கிறது நல்லதுன்னு தான் சொல்ல, உடனே விஜயும் ரொம்பவே ஆழமாக யோசிக்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் நிவின்கிட்ட, நிவின் எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணணும், சொல்லுங்கள் விஜய். என்ன? இல்லை, நாளைக்கு நான் காவேரியை கூட்டிகிட்டு செக்கப்புக்கு போக போகிறேன், ஸோ நான் வர்ற வரைக்கும் உங்களால் வீட்டில் இருக்க முடியுமா? ஏன்னா வீட்டில் ஒரு ஆம்பளை இருந்தால் கொஞ்சம் தைரியமாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா பழைய மாதிரியே எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல்லன்னு சொல்ல, உடனே நிவினும் அவ்வளோதானே, நீங்கள் வர்ற வரைக்கும் நான் வீட்டில் தான் இருப்பேன், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் நாளைக்கு காவேரியோடு சேர்ந்து வெளியே போயிட்டு வாங்க, ஏன்னா இத்தனை மாதமாக சரியாக நீங்கள் வெளியே கூட போகலை, ஏன் கங்காவுமே இப்போ தானே ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு வந்திருக்காங்க, ஸோ இப்போ தான் எல்லாமே கொஞ்சம் சுமூகமாக போய்கிட்டு இருக்கு, அதனால் நீங்கள் இந்த விஷயத்த வீட்லேயுமே சொல்லி யாரையுமே டென்ஷன் படுத்த வேண்டாம்னு சொல்ல, உடனே விஜயும் அதை தான் நானும் நினச்சேன், சரி நாளைக்கு மட்டும் நீங்கள் வீட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த நாளே காவேரியை கூட்டிகிட்டு அவங்கள செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக காரில் கூட்டிகிட்டு போக, ஆனால் காவேரியோ இருக்கிற சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்காம ரொம்பவே ஹாப்பியாக விஜய்கிட்ட, எவ்வளோ நாளாகுது நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு வந்து, இப்போ தான் அக்காவுக்கு கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருக்கு, 1 மாதம் ஹாஸ்பிட்டல் அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது, என்ன உங்களுக்கு எப்படி இருக்குது? உடனே விஜயும் அதை சுத்தமாக கவனிக்காமல் ராகவை பற்றியை யோசிச்சுக்கிட்டதுனால எதுவுமே பேசாமல் இருக்காங்க. இதை பார்த்துட்டு காவேரிக்கு லைட்டாக கோபம் வருது. அவங்க விஜய்கிட்ட, விஜய் நீங்கள் என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? இல்லை என்னாச்சு காவேரி? நான் இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நம்ம இப்படி ட்ரைவ் வந்திருக்கமேன்னு நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன், ஆனால் நீங்கள் என்ன ஹாப்பியாக இல்லாத மாதிரி இருக்கீங்க, உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கா இல்லையா?
சேச்சா, ஹாப்பியாக தான் இருக்கேன்னு சொல்ல. ஆனால் காவேரியும், நீங்கள் ஆள் மட்டும்தான் இங்கே இருக்கீங்க, உங்கள் நினப்பெல்லாம் எங்கேயோ இருக்குது, ஏதாவது பிரச்சனையா என்ன? சேச்சா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக காவேரிக்கு செக்கப்லாம் முடிச்சுட்டு அவங்க ஒரு ஹோட்டலுக்குமே போயிட்டு சாப்பிட போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமாவும் விஜய் ரொம்பவே டிஸ்டர்பிங்காகவே இருக்காங்க. இருந்தாலும் காவேரி ஒரு வேளை விஜய் நம்மளோட செக்கப்க்கு குழந்த அது இதுன்னு யோசிக்கிறனால இப்படி இருக்காங்கன்னு விட்டுடுறாங்க. ஆனால் விஜயோ கை கழுவ நேரம் கூட நிவின்க்கு கால் பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் காவேரியோ விஜய்கிட்ட செம்ம ஹாப்பியோட என்னை கடலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்களா, ரொம்ப நாள் கழிச்சு அவுட்டிங் வந்திருக்கோம், எனக்கு இந்த டைமை ரொம்பவே பிடிச்சிருக்கு தெரியுமா, நீங்கள் நான் நம்ம குழந்த எனக்கு பிடிச்ச சாப்பாடுன்னு எல்லாமே என்கிட்ட இருக்குது, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் விஜய்க்கோ அரை மனசோட ஆமாம் ஆமான்னு காவேரி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், விஜய் இந்த அளவுக்கு பயப்படுற மாதிரி ராகவ் ஏதாவது சதி வேலைகளை செய்வாங்களா? ஏன்னா கரெக்டாக விஜய் யோசிக்கிற மாதிரி தான் ராகவும் அந்த பக்கம் வெளியே வந்ததுக்கு அப்புறமா ரவுடிங்க கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன, இந்த இடத்துல விஜய் யோசிக்கிறது ஒன்றா இருக்குது, ராகவ் பண்ணுறது ஒன்றா இருக்குது. ஏன்னா விஜய் என்ன நினைக்கிறாங்க, ராகவ் நம்ம மேலே இருக்க கோபத்தை நம்மளோட குடும்பத்து மேலே காட்டிடுவானோன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ராகவோ செம்ம கோபத்தோட விஜயை நல்லா பழி வாங்குற நோக்கத்தோட தான் திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களோட அடியாட்கள் கிட்ட விஜயோட ஃபோட்டோவை காட்டி இவனை நீங்கள் மர்டர் பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது ராகவ் மூலியமாக விஜயோட உயிருக்கே ஒரு பேராபத்து காத்திருக்கு. ஸோ இந்த ஆபத்துலேருந்து விஜய் எப்படி தான் தப்பிக்க போகிறாங்க? எல்லாத்துக்கும் மேலே காவேரி இந்த விஷயத்தை கேள்விப்பட்டா என்ன தான் ஆவாங்க, என்ன ரியாக்ட் ஆவாங்க? அடுத்து இது மூலயமா காவேரிக்கு பிரச்சனைகள் காத்திருக்கா? அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.